அன்பு உறவுகளே, மக்களே, உங்கள் அனைவருக்கும் இன்று எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தீவினை அச்சத்தின் 10வது குறளை இன்று காணலாம். அருங்கேடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். அருங்கேடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யானெனின். இந்த ஒரு குறளில் நம்மளுடைய வள்ளுவ பெருந்தகை எதை தான் சொல்கிறாரு பார்க்கலாம். ஒருத்தன் தவறான நெறிகளையே பயன்படுத்தி அந்த வழிகளிலேயே சென்று தீய செயல்களை செய்யாமல் இருப்பானே ஆனால் அவன் கேடு இல்லாதவன், அருங்கேடன், கேடு இல்லாதவன் என்று அறியப்படுகிறான். தீய செயல்களை செய்யணுன்னாக்கா நல்ல அறநெறியில் போனால் செய்வாங்க. தீய நெறிகள்னால் தீய செயல்களை செய்யணுன்னா எந்த நெறிகளில் போவாங்க? அறமற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அறமற்ற செயல்னால் என்ன? ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்கிறது, அவங்கள எப்படி கெடுக்கலான்னு யோசிக்கிறது, அந்த யோசனைப்படி செயல்படுவது, அவனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் கேடான செயல். அப்போது ஒரு தவறான வழியில் சென்று கெட்ட விஷயங்களை தவறான வழியில் தான் போய் செய்ய முடியும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தவறான வழியில் போய் செய்யவே முடியாது. ஒரு கெடுதல் செய்கிறோன்னா அந்த வழியே என்ன? தீய வழி. சரியா? அந்த மாதிரி ஒரு தீய வழியில் சென்று மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் அவன் அருங்கேடன், குற்றமற்றவன். எந்த ஒரு தீமையையும் யாருக்கும் செய்யாத ஒரு உத்தமன் என்று அவன் அறியப்படுகிறான். கேடில்லாதவன், அருங்கேடன். ஆக எவன் ஒருவன் தீய வழிகளில் சென்று பிறருக்கு எந்த ஒரு தீமையுமே செய்யாமல் அறத்தோடு வாழ்கிறானோ அவன் அருங்கேடன், கேடுகள் இல்லாத ஒழுக்கமான சிறந்த மனிதன் என்று போற்றப்படுவான் என்று வள்ளுவம் நமக்கு வழிகாட்டுகின்றது. வள்ளுவர் வழி நடப்போம், வாழ்வு சிறக்க செய்வோம். அது நம் கையில் இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களுடன் நன்றியும் கூறி இன்று விடைபெறுகிறேன். அடுத்த அதிகாரத்தில் நாம் மீண்டும் இணையலாம். நன்றி.